ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு Greenflix FM 52.3. ஆல்ரைட், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய பாட்காஸ்டே ஆரம்பமாகுது. நான் உங்களோட விஜய் தீனா. இந்த ஷோவோட ஹோஸ்ட் வந்து நான் தான். ஓகே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஷோ ஆரம்பத்திலே மலேசியன் சாங்கோட ஆரம்பிக்கிறோன்னு பார்க்குறீங்களா? நம்மலாம் சொல்லுவோம்ல, மலேசியனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், மலேசியன் சிங்கர், மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போன்னு. ஏன் வந்து சொல்லிட்டே இருக்கணும், நம்மளும் கொஞ்சம் ஆதரவு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நம்ம ஷோ வந்து மலேசியன் சாங்கோட வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எபிசோடில், அதாவது இந்த எபிசோடில் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர எபிசோடில் நம்ம மலேசியன் சாங்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதே டைம் எஸ், இந்தியன் சாங்கும் போடுவோம், இந்தியா சாங்கும் போடுவோம். பட் மலேசியன் சாங்கை வச்சு சில எபிசோட் ஆரம்பிக்கலாம், நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஆதரவு கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஷோ வந்து இந்த மலேசியா ஒண்டி பார்க்க போகிறதில்ல, ஃப்ரம் அப்ராட் அண்ட் ஓவர்சீஸ்லேருந்து நம்ம பார்ப்பாங்க. அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா அண்ட் தாய்லாந்து, இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற இந்தியன்ஸும் வந்து நம்ம ஷோ வந்து ஆதரவு கொடுப்பாங்க, பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மலேசியன் சாங் வந்து கேட்டபோது இந்த சாங் நல்லா இருக்கு, இது யார் பாடின ஷோ, ஓகே இது வந்து மலேசியன் ஆர்டிஸ்ட் பாடின சாங்காக தான் இருக்கும், சரி தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு ஆதரவு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. அந்த சாங் வந்து லைக் பண்ணுறதுக்கும், ஷேர் பண்ணுறதுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அந்த சேனலில் நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்டா காலாட்டுற? நான் ஏன்டா ஆட்டுறேன்? வயிற்றுல அதுவா ஆடுறா. அண்ட் இந்த ஷோ நாட் ஓன்லி இன் தமிழ் பட் 3 லாங்குவேஜில், அதாவது தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மல்லே 3 லாங்குவேஜ்லையும் வந்து நம்ம ஒளிபரப்போம். ஏன் இந்த 3 லாங்குவேஜ்? நான் சொல்லியிருந்தால, இந்த பாட்காஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் பாட்காஸ்ட். ஸோ ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது பலதரப்பட்ட இனத்தவர்கள் வந்து அங்கே படிப்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து இது பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் இந்த 3 லாங்குவேஜ்லையும் வந்து நம்ம ஷோ வந்து ரன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு தமிழ் ஆரம்பிச்சாச்சு, மல்லே அண்ட் இங்கிலீஷ் விஷயம் சீக்கிரத்துலேயே வரும் எபிசோட். என்ன எபிசோட், என்ன டாபிக், அதெல்லாம் வந்து இந்த பாட்காஸ்ட் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் கிராண்ட் ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். கிராண்ட் ஓப்பனிங்னா ஒரு செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு ரிபன் கட் பண்ணி அந்த மாதிரி கிராண்ட் ஓப்பனிங் செய்யலாம்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு நேரம் பற்றாக்குறையினால எங்களால் அந்த கிராண்ட் ஓப்பனிங் செய்ய முடியல. ஸோ நாங்கள் வந்து கிராண்ட் ஓப்பனிங் வேணாம், ஜஸ்ட் ஷோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். பட் இன்னைக்கு லேபர் டே ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட், நீங்களாம் இருக்கீங்க, எப்படி கிராண்ட் ஓப்பனிங் செய்யாமல் இருக்கிறது? அதனால் உங்களை வச்சு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். கிராண்ட் ஓப்பனிங் ரெடியா? இது ஒரு புதிய விதமான கிராண்ட் ஓப்பனிங். நல்லா இல்லைனாலும் இதுதான் கிராண்ட் ஓப்பனிங். நம்ம கோல்டன் மைக். ஓகே, இந்த கோல்டன் மைக்கில் நான் வந்து பேச போகிறது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ளஸ் அவங்களுக்கு சார்ந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, சம்டைம்ஸ் அவங்க ஃபேமிலி கூப்பிடுவோம். அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து பப்ளிக்ஸும் அண்ட் செலிப்ரிட்டிஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் கூப்பிடுவோம். ப்ரொஃபஷன் செலிப்ரிட்டிஸும் ஏன் புரியல எப்படி அப்படின்னு கேட்கலாம். சில டாபிக்ஸ் எடுப்போம், அந்த டாபிக் சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம வந்து செலிப்ரிட்டிஸும் ப்ரொஃபஷன்ஸும் கூப்பிடுவோம். ஒரு சில துறையில் வந்து அந்த துறையை சார்ந்த சில ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க. அந்த ப்ரொஃபஷன்ஸை வந்து நம்ம இங்கே கூப்பிட்டுட்டு அவங்கள இன்டர்வியூ எடுப்போம், கேம்ஸ் ரன் பண்ணுவோம், அண்ட் ப்ராங்க் ஷோ செய்வோம், ஷார்ட் ஃபிலிம் செய்வோம், லிரிக்ஸ் எழுதுவோம், பாட்டு பாடுவோம், ஜோக். நேயர்களாகிய நீங்களும் வந்து இதில் பங்கெடுத்துக்கலாம். எப்படி? ஓகே, உங்களோட ஆதரவை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ இந்த டாபிக் நல்லாயிருக்கும், ஏன் இந்த டாபிக் பேசுங்களேன், இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டாபிக் சஜஸ்ட் பண்ணுறதுனாலும் இருந்தோம், இல்லை நாங்கள் ஒரு டாபிக் பேசுகிறோம், அந்த டாபிக் பற்றி உங்களோட கருத்து ஏதாவது சொல்ல போகிறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் எங்ககிட்ட தெரிவிக்கலாம். அப்படி பர்சனலாக மெசேஜ் அனுப்புறதா இருந்தாலும் முடியும். நம்ம பாட்காஸ்ட் வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம், நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அண்ட் வெரி சூன் நம்ம வந்து லைஃபாக கூட செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். லைஃபானால் உண்மையாலுமே லைக் ப்ராட்காஸ்ட்னால் ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனில் வந்து நீங்களாம் கால் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் வந்து லைஃபாகவே தெரிவிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெரி சூன் நடக்கும். அது எப்போன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட முயற்சி இதில் கொண்டு வருவோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எபிசோடில் ஏதாவது விஷயம் சொல்லணும் அப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அண்ட் சொல்லியிருந்தால ஸ்டூடெண்ட் பாட்காஸ்ட் ஏன் வந்து ஸ்டூடெண்ட் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரீசன் இருக்குது, சொல்லிடுறேன். ஸோ நார்மலாகவே வந்து ஒரு காலேஜில் படிக்கிறவங்க என்னென்ன வேலைக்கு போக முடியும், அந்த துறையை சார்ந்த வேலைக்கு தான் அவங்க போக முடியும். ஏன்னா அது அவங்க வந்து அதில் தான் குவாலிஃபை. இப்போ பிஸ்னஸ்னால் தே ஆர் பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க வந்து என்ன வேலைக்கு வந்து தகுதிப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது, ரேஷியோ இருக்குது, ஒரு சினாரியோ இருக்குது. அண்ட் இப்போ லாஜிஸ்டிக்னா ஓகே, அக்கௌண்டிங்னா ஓகே, இன்ஜினியர்னால் என்ன துறை சம்மந்தப்பட்ட வேலைக்கு போவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஏன் வந்து இந்த துறை சம்மந்தப்பட்டவங்க வேறு துறைக்கு போய் வேலை செய்ய முடியாதா? முடியும். அந்த மாதிரி வந்து இப்போ நிறைய வந்துருச்சு.
இப்போ ஒரு தியோரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறவங்க, ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க மல்டிமீடியா சைட் இருக்காங்க, ஆக்டராக இருக்காங்க, மாடலிங் பண்ணுறாங்க, சிங்கராக இருக்காங்க, லிரிக்ஸ் எழுதுறாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டையும் அந்த மாதிரி எடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இதா கவு அம்சா. ஓகே, அண்ட் கோர்ஸ் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வந்து என் கூட வந்து என்னோட கோர்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம், வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர், கிராஃபிக் டிசைனர், சோஷியல் மீடியா, அண்ட் என்னோட ஹோஸ்ட் நிறைய பேர், இவங்க எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட் தான். நான் ஸ்டூடெண்ட் இல்லை, நான் அவங்களோட ஸ்டூடெண்ட் இருப்பேன். ஆல்ரைட், ஸோ அவங்கள கைட் பண்ணுற ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அண்ட் இந்த பாட்காஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுற எங்கள் காலேஜுக்கும் ரொம்ப நன்றி, சென்ட்ரல் டிஜிட்டல் காலேஜ் கோலாலம்பூருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க எங்களோட ஷோக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா BFLIX ஸ்பேஸ் FM ஸ்பேஸ் 52.3 இதை வந்து இதுதான் எங்கள் யூசர் ஐடி. நீங்கள் வந்து இதை உங்களோட சோஷியல் மீடியாவில் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களோட அக்கௌண்ட் வந்து இந்த ஐக்கானோட வரும். ஸோ இந்த ஐக்கானை வந்து பார்த்த கையில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வித் நியூ டாபிக்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் என் கூட வந்து என் கோர்ஸ் இருப்பாங்க. என் கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்ப்போம். அண்ட் செலிபிரிட்டிஸ் நெக்ஸ்ட் டாப்பிக்கே இருக்குமா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டாபிக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி செலிபிரிட்டிஸ் இருந்துச்சா கண்டிப்பாக நாங்கள் கூப்பிட்டு அந்த டாப்பிக்கை இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவோம். அண்ட் இந்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம ஃபன்னாகவும் பேசுவோம், இமோஷனாகவும் பேசுவோம். அது அந்த டாபிக் பொறுத்து. ஆல்ரைட், அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறது தான் எங்களோட ஒரே நோக்கம். ஸோ பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஜாலி சுத்த பேசு காலி அப்பா அம்மா பேச்ச தட்ட மாட்டோம்.